தலை தரிசனம் வேறு லெவல் தலை. நான் 10,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினேன். ஆனாலும் அந்த ஒருத்தனா அந்த 2 ஷாட்டு தான் தலை. நீயும் பார்த்துருக்க மாட்டேன், நானும் பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி வெறி தலை. அந்த மாதிரி அட்ட மேட்ச்லாம் பார்க்குறேன். நீ வர தலை கப்பாது மயிராது சிஎஸ்கே தான் ஒருத்து. மேட்ச் போனதெல்லாம் விஷயம் இல்லை தெளிவா. லாஸ்ட்டாக தலை வந்து இறங்கினாரு தெரியுமா? தலை வந்து இறங்கி பருப்பு எடுப்பாரு தலை. எப்பவுமே தலைக்குன்னு தனியே ஒரு பிராண்டே இருக்குது. கொல்கத்தாலாம் ஒரு இதுவே கிடையாது. செதுற விட்டாங்க பாரு. இத்தனை வாட்டி தோத்தது மேட்ரு கிடையாது. அடிப்போம், கப்போம் நாங்கள் தான் அடிப்போம். எவனா நெக்லா பேசினா பகலும் நாங்கள் தான் அடிப்போம். புரியுதா? அடுத்து சன்ரைசர்ஸ் 28 ஏப்ரல் நினைக்கிறேன். அவங்க வரட்டும். சைலன்ஸ் யார் சைலன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஒரு சைலன்ஸ் எல்லாம் வந்து வேற எங்கன்னா தான் காட்டணும். தலைக்கிட்ட காட்டக்கூடாது. தலைக்கிட்ட காட்டினா வரும்போதுவே சைலன்ஸ் செஞ்சிருட்டோம் அவருக்கு. சைலன்சர் ஓட்ட விட்டுரும் சொல்கிறதா? இது வேற. இது லைனு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற வந்து சிங்கம் கர்ஜனை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. தலை தரிசனம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஃபினிஷிங் வந்து தோனி கொடுத்துதான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். தலையை பார்த்துட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தலையை பார்த்துட்டோம் ப்ரோ. இதுக்கு மேலே தான் ப்ரோ. தோனி 2 பால் போட்டாலே தோனியை பார்த்துட்டோம், அவ்வளோதான். தலை தரிசனம் போதும் எங்களுக்கு. எதிர்பார்க்கவே அன்எக்ஸ்பெக்டட். சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணோம். தோனி தான் ரொம்ப அல்டிமேட்டா விளையாடுவாரு. எம்எஸ்டி ஃபார் லைஃப். தோனியை பார்த்தாச்சு. வேற லெவல்ல இருந்தது. அதுவும் டோனி பேட்டிங் வேற லெவல். மும்பை ஃபேன் ப்ரோ. நான் சும்மா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். டோனி பேட்டிங் பார்த்தாச்சு இன்னைக்கு. இன்னைக்கு மேட்ச் தலை தரிசனம் பயங்கரமாக இருந்துச்சு. தலை எங்களுக்காகவே இன்னைக்கு இறங்கினார். ஜடேஜா வந்துட்டு தலைக்காக திரும்பி போயிட்டாரு. தலை தான் இறங்கி மாஸ் காட்டினாப்புல. தோனி தரிசனம். நான் வந்த மேட்ச் அடிச்சிருக்காங்க. ஒரு 2 நாளும் பேசுங்க ப்ரோ. நாங்கள் 3 மேட்ச் வின் பண்ணிட்டோம் ப்ரோ. லைட்டாக போர் அடிக்குது எங்களுக்கு வின் பண்ணி. ஸோ இந்த மேட்ச் விட்டு கொடுத்துட்டு மட்டும் நீங்களும் வாங்க ப்ளே ஆஃப் வாங்க பார்த்துக்கலாம். ஆப்போசிட் ஆடுற தலை கூட ஜெயிக்க முடியுமா? அவ்வளோதான். டீசெண்டாக அடிக்கலாம் ப்ரோ. தடவுறாங்க தலை தான். பட் தலை வந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கீழே குனிஞ்சிட்டு இருந்தேன். ஒரு பயங்கர சவுண்டு. திரும்பி பார்த்தா இந்த சைடு தலை என்ட்ரா வராரு. அதோட எல்லாத்தையும் கையில் இருந்த எல்லாம் கீழே போட்டுட்டு நாங்களும் எழுந்து எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சு தரமாக இருந்தது இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தலையை பார்க்கறது செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு நாங்கள் 2 பேர் பார்க்குறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கைன்ற மாதிரி. சிஎஸ்கேக்கு விசில போடுங்க. அம்மா என்ட்ரி லாஸ்ட்ல அது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தார் பாருங்க. ஜடேஜா போனாரு. அவரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்தாரு. மைண்ட் ப்ளோயிங். தலை தோனி அந்த பேரே போதும். அதான் இந்த மேட்சோட ஸ்பாட் லைட்டு. 2 சேனல் சொல்றேன். எல்லா சேனல்லையும் அதான்டா சொல்லுவேன். தோனி தான்டா. சூப்பராக இருந்துச்சு அங்கிள் மேட்ச். ருத்ராஜ் சூப்பர் கேப்டன்ஷிப். டோனி என்ட்ரிக்காக தான் மெயினாக வெயிட்டிங்கு. அவர் வந்தது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஃபீலிங்கே தனியாக இருந்துச்சு. சவுண்டு தான் பயங்கரமாக ஸ்டாண்ட்லாம் வந்துருச்சு. உங்களுக்கே கேட்டிருக்கோமே வெளில சவுண்டு செமையாக இருந்துச்சு அங்கிள். உங்களுக்கே வெள்ளம் கேட்டிருக்குமே. அந்த மூமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா டோனி வரணும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனு. நல்லா பண்ணாரு. ருத்ராஜ் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணாங்க. ஜடேஜோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. எப்படி தலை வந்து ஆடும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வெரி நைஸ். நான் பத்திரானா விளையாடுவான்னு எதிர்பார்த்தேன். பட் அவங்க ஆடல. பட் தோனி கடைசியில் 2 பால் அடித்தாங்க. அதுக்காகவே வர்த் இட். வந்ததுக்கு வர்த் இட். வெரி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். தலை இருந்தனால தான் வர்த் இட். இல்லாட்டி சென்னை தான். இன்னும் ஒரு 4 மேட்ச் சென்னைக்கு இங்கே ஓன் பிச்சில் இருக்குது. அது ஜெயிச்சுட்டு அவையில் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம். குவாலிஃபைங்கிறது கன்ஃபார்மாக ஆயிடுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கப்பு வாங்கிட்டா இந்த வருஷம் டோனியோட இது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 2 பால் செல்லக்காக வெயிட்டிங்கு. நல்ல வேலை ஜடேஜா திருப்பி அமிச்சாரு. நம்ம தலை உள்ள வந்துட்டார். எக்ஸலன்ட். சான்ஸே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தோம் தோனி தான் வரணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 2 பால் வந்தார். ஆனால் 6 அடி எதிர்பார்த்தோம். பரவாயில்ல. ஆனால் வந்தது பெரிய விஷயம். அவருக்காக முந்திர உட்காந்து பெரிய விஷயம். We won at that time when Dhoni came to bat. Yes, CSK. வேற மாதிரி. தோனி என்ட்ரிக்கு வேண்டிதான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஈகரா வந்துட்டாரு. சூப்பராக முடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே வின் த ட்ராஃபி. Dhoni is the best. ஆக்சுவலாக நம்ம தலைக்கு தெரியும். நம்ம ஃபேன்ஸ் நமக்காக தான் வந்திருக்காங்க தெரியும். 3 ரன்ஸ் அவங்களே முடிச்சிருப்பாங்க. அவரும் அதை நினச்சிருப்பாரு. பட் நம்ம ஃபேன்ஸ்க்காக தான் அந்த 3 ரன்ஸ்க்காக அவர் வந்தார். ரொம்ப ஹாப்பி. லவ் யூ தலை. நம்ம தலை கண்டிப்பாக என்ட்ரி கொடுப்பாருன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சிஎஸ்கே ஃபேன்ஸு. லாஸ்ட் 3 ரன்ஸ் இருக்கும்போது நம்ம
சிஎஸ்கே டீமே முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக இருந்தோம். ஏன்னா தலை வரமாட்டார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஹோப் போயிடுச்சு. ஐ திங்க் ஒரு பாதி பேர் இல்லை, ஒரு கால்வாசி பேர் போயிட்டாங்க தலை வரமாட்டாருன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ. எனவே அவர் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவருக்காக மட்டும்தான் வந்தேன். நாங்கள் ஒரு திக்கு நம்பர் இருந்துச்சு. சரி ஆல்ரெடி அமௌண்ட் கொடுத்ததுக்கு ஆல்ரெடி மேட்ச் மொக்கையாக போயிடுச்சு. எம்எஸ் ஆக மாட்டோமான்னு யோசிச்சோம். நல்ல வேலை எம்எஸ் உள்ளே வந்துட்டார். வந்து 3 பால் தரமாக இருந்துச்சு ப்ரோ. காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. எனக்கு பாருங்கள் தொண்டை போயிருச்சு ஏற்கனவே. இன்னும் ஒரு 1 வீக் அவன் சரியாகிறதுக்கு. ஜடேஜாவோட டர்னிங் பாயிண்ட் விக்கெட் எடுத்தது தான் அங்கே தான். டூபே நல்லா சிக்ஸர், நல்லா எப்பவுமே நல்லா ப்ளே பண்ணுறாரு. சென்னை சேப்பாக்க ஸ்டேட்டில் 2 மேட்ச் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் பார்த்தேன், இறங்கலை. ஜிடி மேட்ச் பார்த்தா இறங்கலை. பார்த்தா இந்த மேட்ச்சில் கரெக்டாக இறங்கி செஞ்சு விட்டார். இறங்கி 3 பால் பிடிச்சோன்னே பார்த்தா அவர் கண்ணில் பார்த்த அந்த ஒரு ஃபீல், பேட்டோட கண்ணில் பார்த்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருந்தது. வாழ்க தமிழ். துபை அவுட் ஆகிடும். அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடமை அப்படியே. அப்புறம் தோனியோட கொம்மால தூக்கி சொல்லிட்டாங்க போ. ரொம்ப டல்லாக இருந்தது. ஸ்கோர் அவ்வளோ அடியில். ஆனால் லாஸ்ட்டில் தோனி வந்தார். தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ரவீந்திர ஜடேஜா போயிட்டு தோனி ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னாங்க. ஆமாம், அதுதான் தட் வாஸ் தி அன்பிலீவபிள் மூமெண்ட். வி நெவர் நியூ தட் தோனி வுட் கம் டுடே. எல்லா மேட்ச் மாதிரி அவர் வராமல் இருக்க போகிறான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோம் கிரவுண்டில் எல்லா மேட்சுமே நம்ம வின் பண்ணிட்டோம். வெளியில் நடக்கிற மேட்ச் 2 மேட்ச் லாஸ் ஆகிட்டு எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் பெருசு இல்லை. கொஞ்சம் டைட்டாக தான், கொஞ்சம் லைட்டாக தான் தோற்றோம். லாஸ்ட் மேட்சுமே பார்த்தோன்னா லாஸ்ட்டு டெத் பவுலிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் தான் லீக் பண்ணாங்க. அது சரியாயிடும். இதே மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே வந்துடும். நம்ம டீம் காம்பினேஷன் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ருத்ராஜ் நல்லா பண்ணுறாரு. தோனி எல்லாமே பார்த்துக்கிறாரு. நம்மளுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ஃபைனல்ஸ் இங்கே தான் கப் அடிக்கிறோம் நம்ம. சரி, எப்படி இந்த தலை தரிசனம் பார்த்துட்டு எப்படி இருக்கு? செம ஃபீலிங்ண்ணே, செம கூஸ்பம்ஸ். மேட்சே தான். ஜடேஜா வந்துட்டு தலை திருப்பி அது எல்லாருமே ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி 10 ரன்ஸ் தான் அடிக்கணும்னு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் தோனி வந்தார். யாருமே நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணுவாங்க. கடைசியில் தோனி ஜடேஜாக்கு முன்னாடி வந்த டிசிஷன் வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி. வி என்ஜாய்ட் இட் லிட்ரலி. அண்ட் ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் பார்ட்னர்ஷிப் வேறு லெவல். சிஎஸ்கே போலிங் வேறு லெவலாக இருந்துச்சு. முஸ்தாஃபிசர் வேறு லெவல் தான். வேறு லெவல். மொத்தமாக மேட்ச் சூப்பர். ஆக்சுவலி வந்தது தோனிக்காக தான். செம்ம வைப்ஸ். வரல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்போம். வேற லெவல் இருந்தது. ஃபைனலி வி saw that man. ஜடேஜா வந்துட்டு உள்ள போயிட்டு திருப்பி தோனி வந்தாருந்தாங்க. அந்த மூமெண்ட்ல எப்படி உள்ள பாக்க? ஐயோ, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அன்எக்ஸ்பெக்டட். செம்ம என்ஜாய்மெண்ட். வேற வைப்ஸ். ஃபேன்ஸ்க்காக ஓகே வர மாட்டோம். நாங்க ஈவன் சிஎஸ்கே வின் ஆக கூடாதுன்ற லெவலுக்கு கூட யோசிச்சிட்டோம். ஐயோ விக்கெட் வரணும் அப்படின்ட்டு. ஃபைனலி வி saw that man. ஃபேன்ஸ்க்காக அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஸ்டேடியமே தெறிக்க விட்டாங்க எல்லாரும். செம கொலை மாசு. வெறித்தனம் தலை. செம்ம தலை. அப்படியே ஒரு கடைசியில் ஒரு 4 மாசா முடிச்சாரு. நல்லா போச்சு. பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, எம்எஸ்டி இறங்குறது ஒரு தனி வைபா இருந்துச்சு. அவர் எம்எஸ்டி இறங்குவார்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ஜடேஜா இல்லை ரிஸ்வி தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்க அவுட் ஆகி அவர் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது தப்பு. அதனால் அவர் வந்துட்டார். பரவாயில்ல. 2 ரன் அடித்தாலும் பரவாயில்ல. ஹாப்பியாக இருந்தது. என்ஜாய் பண்ணோம். தலை தரிசனம்லாம் வேறு லெவலு. ஜடேஜாவை அமிச்சிட்டு தலை வந்தார். அதெல்லாம் செம மூமெண்ட்டு. ஆசமாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அதுவும் தோனி உள்ளே என்ட்ரு ஆகும் போது அங்கே பிஜிஎம் போடுறாங்க. அதையும் தாண்டி பயங்கரமான ஒரு சவுண்ட். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். வந்ததுக்கு வர்த்தான மேட்ச். ஜடேஜா வந்துட்டு வெளில போயிட்டு திருப்பி தோனி வந்தாருந்தாங்க. அந்த மூமெண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறமா விக்கெட் வந்து தோனி உள்ள வந்தோடனே அந்த மூமெண்ட் லிட்ரலி யாருமே அங்கே சீட்லேயே இல்லை. செம்ம என்ஜாய் பண்ணணும். தலை வந்து பயங்கரமாக தலை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஜடேஜா தான் வந்தார். டக்குன்னு எட்டி பார்த்தோன்னே தலை உள்ளேருந்து வந்தார். அது செம்மையாக இருந்துச்சு. அந்த இன்னும் அந்த இதுலேருந்து வெளில வரல. செம்மையாக இருந்துச்சு. கிரவுண்டு ஃபுல்லாக ஒரே சவுண்டு, பயங்கரமான சவுண்டு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். Dhoni came out to bat. The atmosphere completely changed. It was so loud. Like I swear I couldn't hear anything. It was just Dhoni. Like, and when Dhoni hit one shot, the whole stadium went crazy, literally. So yeah, when Shivam Dubé's sixes were just top notch, you know, slogging a hit, perfect, exactly what we need to top the game. And then Jadeja's bowling spell, just magical, you know, polish of the gods, perfect. சூப்பர். Dhoni CSK win. Dhoni
சூப்பர். சிஎஸ்கே. மேட்ச் சொல்கிறது வார்த்தையே இல்லை, சரிங்களா? மேட்ச் வந்து நல்லா செம்மையாக போச்சு. ஆனால் எல்லாமே டிக்கெட் எல்லாமே பிளாக்ல வைக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. அது என்னன்னு தெரில, அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். மற்றபடி சிஎஸ்கேனாலே சொல்ல வார்த்தையாக இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு டிக்கெட் மட்டும் தான் வேணும், டிக்கெட்டு தான் வேணும். டிக்கெட்டை வந்து எம்ஆர்பி எடுக்கிறது யாருமே தரவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. அது ஒன் ஆஃப் மீடியா வாங்குறாங்களா இல்லை அது யார் வாங்கினா அது யாருக்குமே அது தெரியவில்லை. அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து டிக்கெட்டை கவுண்டரில் வந்துட்டு தர மாதிரி நீங்கள் பாருங்கள்.